சென்னை பல்கலைக்கழக தமிழகராதி தமிழின் பல சொற்களை சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்ட கடன் சொற்களாக காட்டியுள்ளது. அது கடன் சொல்தான் என்பதை நிறுவுவதற்கான எந்த குறிப்புகளையும் அதில் தரவில்லை. அவ்வாறு காட்டப்பட்ட பல சொற்களுக்கு தமிழிலிருந்து பொருத்தமான வேர்களை காட்டி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் அகராதி அச்சொற்களுக்கான தமிழ் மூலத்தை நிறுவுகிறது. இன்றைய இந்த உரைங்கிறது சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதியும் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தில் வருகின்ற அகராதிகளின் இரண்டையும் ஒப்பிட்டு சொற்பிறப்பியல் நோக்கில் இந்த இரண்டு அகராதிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறித்து ஆய்வதாக அமைவிருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அகராதிகளுடைய உருவாக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அகராதிகள் தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு மொழியினுடைய கற்றல் கற்பித்தலுக்கோ அல்லது மொழி பயன்பாட்டிற்கோ அகராதிகள் என்பது தேவை. ஒரு மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்களினுடைய பொருள்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த சொற்களுக்கு இடையில் இருக்கிற உறவுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சும் பொழுது தான் ஒரு மொழியை நாம் கையாள முடியும். அப்படி சொற்களுக்கான பொருளை அறிதல் என்பது அகராதிகள் வழியாக நமக்கு சாத்தியமாகிறது. அடுத்து சொற்களுக்கு இடையிலான உறவுகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இலக்கணங்கள் துணை புரிகின்றன. எனவே இலக்கணம் போன்று அகராதிகளும் ஒரு மொழி கற்றல் கற்பித்தலோ அல்லது ஒரு மொழி பயன்பாட்டிலோ முக்கியமான இடம் பெறுவதை நாம் இங்கே பார்க்குறோம். தமிழ் மரபை பொறுத்த வரைக்கும் அகராதிகள் என்பது நமக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகு தான் அகராதின்ற இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு வருது. இதற்கு முன்னாடி தமிழ் மரபில் நிகண்டுகள் தான் அந்த பணியை செஞ்சிட்ருக்கு. நிகண்டுகள் என்பது ஒரு செய்யுள் வடிவில் இருக்கும். இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற கிட்டத்தட்ட ஒரு தெசாரஸ் மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களினுடைய தொகுப்பாக அந்த நிகண்டுகள் அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் கற்றல் கற்பித்தல் மரபு தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஊவேசவனுடைய என் சரித்திரம் நூலில் ஒரு குறிப்பு நமக்கு துணை புரியுது. அதை நான் அதை அப்படியே படிக்கிறேன். சடகோப ஐயங்காரிடத்தில் வேறு பல கீர்த்தனைகளையும் கற்றுக்கொண்டேன். தமிழில் திருவேங்கட தந்தாதி, திருவேங்கடமாலை முதலியவற்றை கேட்டேன். அந்த பாடங்களை அன்றி வீட்டில் சூடாமணி நிகண்டு 12 தொகுதிகளையும் மணவாள நாராயண சதகம், அரப்பளீஸ்வர சதகம், குமரேச சதகம், ரத்தன சபாபதி மாலை, கோவிந்த சதகம், நீதி வெண்பா என்னும் நீதி நூல்களையும் நன்னூர் சூத்திரங்களையும் மனப்பாடம் செய்து தந்தையாரிடம் ஒப்பித்து வந்தேன். இப்போ இவர் கொடுக்குற பட்டியலில் நம்ம 3 பெரும் பிரிவுகளை பிரிக்கலாம். ஒன்று இலக்கியங்கள் இருக்கிறத பார்க்குறோம், நன்னூல்ங்கிற இலக்கணம் இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமாக சூடாமணி நிகண்டனுடைய 12 தொகுதிகளையும் அவர் மனப்பாடம் செஞ்சுருக்காருன்றதையும் பார்க்குறோம். இதுதான் 19ஆம் நூற்றாண்டு வரை இருந்த ஒரு தமிழ் கற்றல் கற்பித்தல் மரபினுடைய ஒரு முறையாக இருந்திருக்கு, நிகண்டுகளை மனப்பாடம் செய்வது என்பது. எனவே நிகண்டுகள் தமிழ் மரபில் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. இதன் பிறகுதான் அகராதிகள்ங்கிறது நமக்கு அறிமுகமாகுது. போர்த்துகீசியர்கள் வரும்போது தமிழ் போர்த்துகீசி அகராதி, அதுலேருந்து தான் இந்த அகராதி மரபுங்கிறது நமக்கு தமிழில் உள்ள வருது. இதற்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி ரேவண சித்தருங்கிறவர் அகராதின்ற சொல்லையும் நிகண்டுன்ற சொல்லையும் பயன்படுத்தி ஒரு நூல் அவர் இயற்றியிருக்கார். அது ஒரு முக்கியமான ஒரு நூல். ஏன்னா நிகண்டுகள்லேயே அகராதி வரிசையில் சொற்களை வரிசைப்படுத்தி செய்யுள் வடிவில் அவர் கொண்டு வந்திருக்கார். இதற்கு பின் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அகராதிகளினுடைய அமைப்பிலான நூல்கள் நமக்கு வர தொடங்குகின்றன. அதில் முக்கியமான மைல்கல்லாக நம்ம பார்க்குறது வீரமாமுனிவரனுடைய சதுரகராதி. அது 1732 அவர் வெளியிடுறாரு. இது தமிழ் அகராதி மரபில் இன்றைக்கு இது ஒரு மைல்கல். இந்த வரிசையில் வந்தது தான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேரகராதி. இது 1924 இந்த வெளியீடுகள் தொடங்கப்பட்டு 1919-20களிலேயே இதற்கான பணிகள் தொடங்குது. 1924 வெளியீடுகள் தொடங்கப்பட்டு 1939 வரை 6 தொகுதி நூல்களும் 3 தனித்தனி பிற்சேர்க்கைகள், அவங்க அனுபந்தம்ன்ற பேரில் அதை வெளியிட்டிருக்காங்க, சப்ளிமெண்ட் அப்படின்ற பேரில் 6 தொகுதி கூட ஒரு 3 ஒரு சப்ளிமெண்ட்ன்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு கால உழைப்பில் 1,24,405 சொற்களை கொண்ட ஒரு அகராதி தொகுதியாக அது வெளிவருகிறது. அதனுடைய மறுபதிப்புகள் 1956 1982 குறிப்பாக மூவா அவர்கள் வந்தபோது அதில் சில மாற்றங்களை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, இவர்கள் 1924 வெளியிட்ட பொழுது அந்த தலைப்பு சொல்லுக்கு அடுத்து அதனுடைய பொருள் ஆங்கிலத்திலும் அதைத் தொடர்ந்து தமிழிலும் பொருள் கொடுத்துருக்காங்க. 1980 மறுபதிப்பு செய்யப்பட்ட போது அந்த பொருளினுடைய வரிசை முறை மாறுது. சொல்லுக்கான தலைப்பு சொல்லினுடைய பொருள் முதலில் தமிழிலும் அதற்கு பின்னாடி ஆங்கிலத்திலுமான அந்த வரிசை முறை மாற்றப்பட்டிருக்கிறது மறுபதிப்பு. இன்றைக்கு இப்போ நம்ம ஒப்பீட்டு நோக்கில் பார்க்க போகிற இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி என்பது
தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகமும் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக பதிப்புத்துறையும் இணைந்து 2025 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு 12 தொகுதி நூல்களாக பொது முன்னுரைங்கிறது இந்த ஆய்வு திட்டத்தினுடைய அல்லது இந்த ஆய்வினுடைய கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு பொது முன்னுரை நூல். அதை தவிர்த்து ஒரு 12 தொகுதி நூல்கள் வெளியிடணும் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்றைக்கு ஏற்கனவே 3 நூல்கள் வெளியிடப்பட்டு இன்றைக்கு 4வது நூல் வெளியிடப்பட்டது. இந்த 4 தொகுதிகளில் மட்டும் 79 தலைமை தமிழ் சொற்கள், பிரைமரி சோர்ஸ் வேர்ட்ஸ் என்ற அடிப்படையில் 79 தலைமை தமிழ் சொற்கள் அடங்கிய இந்த 4 தொகுதிகளிலும் இத்தனை சொற்கள் அடங்கியிருக்கு. இந்த 12 தொகுதிகளும் வெளிவரும்போது சற்றேறக்குறைய அல்லது கூடுதலாகவே 300 சொற்களுக்கும் கூடுதலாகவே இந்த அகராதி தொகுதியினுடைய சொற்கள் அமைந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த சொற்பிறப்பியல் நோக்கில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த 2 அகராதிகளுக்குமான வேறுபாடுகள் அப்படிங்கிறது, சென்னை தமிழ் பேரகராதிங்கிறது தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள சொற்களுக்கான பொருள் மற்றும் மேற்கோள்களை தருவதாக அமையும். இங்கே தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள சொற்கள் அப்படின்னும் பொழுது தமிழ் சொற்களும் இருக்கும், தமிழில் வழக்கம் பெற்றுவிட்ட பிறமொழி சொற்களும் இருக்கும். தமிழ் வழக்கில் இடம்பெற்றுவிட்ட சொற்களும் வந்து பிறமொழி உருது சொற்களாக இருக்கலாம். அதற்கான மூலங்களையும் அவங்க காட்டியிருப்பாங்க. எனவே இந்த தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள சொற்கள்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது தமிழ் சொற்கள் மட்டுமன்றி தமிழ் பேசும் மக்களுடைய வழக்கிலோ அல்லது இலக்கியங்களிலோ இடம்பெற்றுவிட்ட பிறமொழி சொற்களையும் சேர்த்து தான் அவங்க தொகுத்திருக்காங்க. அடுத்து சொற்பொருள் என்பது நாம் முன்ன சொன்னது மாதிரி சொல்லுக்கான பொருள் தொடக்கத்தில் ஆங்கிலத்திலும் அதை தொடர்ந்து தமிழிலுமாக இரு மொழிகளிலுமான விளக்கமாக அது கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் மொழிக்கான அகராதியாக மட்டுமே இது இருக்குது. ஏன்னா தமிழ் அது நோக்கமும் அதுதான். அதனால் தமிழ் மொழியை மட்டும் உள்ளடக்கிய ஒரு அகராதி. சொற்களுக்கான மூலத்தை ஆங்காங்கு காட்டுகிறது. இதனோட நோக்கத்திலேயே இது ஒரு எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியாக அவங்க கொண்டு வரணுன்ற நோக்கம் இல்லாததுனால எங்கெங்கெல்லாம் அதுக்கான மூலத்தை காட்ட முடியுமோ அங்கங்கே அதற்கான மூலத்தை காட்டி அந்த சில சொற்களுக்கான மூலத்தை மட்டும் காட்டுற பதிவுகளை பின்னாடி நம்ம சில பதிவுகள் அங்கே பார்க்க போகிறோம். இதற்கு ஒப்பீட்டு நோக்கில் நம்ம இந்த அகராதிகள் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதியை பார்க்கும்பொழுது இந்தோ ஐரோப்பிய சொற்களுக்கு மூலமாக விளங்கும் தமிழ் சொற்களின் வேர் வரலாறை பற்றி சொல்கிறது. அந்த வேர் சொற்களிலிருந்து அல்லது அந்த தலைமை தமிழ் சொற்களிலிருந்து பிறந்துள்ள இந்தோ ஐரோப்பிய சொற்களின் விளக்கத்தையும் இந்த அகராதி சேர்த்து தருது. இதனுடைய அமைப்புங்கிறது வேர் சொற்களின் வரலாறு தமிழ் ஆங்கிலம்ன்ற ஒரே பைலிங்குவலாக இருக்கும். அடுத்து அந்த வேர் விளக்கத்தை தொடர்ந்து கீழே இந்தோ ஐரோப்பியத்திலும் மேலே இந்தோ ஐரோப்பியத்திலும் அந்த தமிழ்ச்சொல் உருவாக்கிய சொற்களினுடைய விளக்கங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். அதைத் தொடர்ந்து கலைச்சொற்களினுடைய பட்டியல் கிளாசரிஸ், அது ஆங்கிலம் தமிழ்னு 2 மொழிகளிலும் அந்த அகராதியில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து தமிழ் பிற திராவிட மொழிகள் கீழே மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளை உள்ளடக்கியது. இந்த அகராதியினுடைய நோக்கம் இதுதான். தமிழ் எப்படி தன்னுடைய தொன்மையை நிலைநாட்டிய அதே வேளையில் பிற திராவிட மொழிகளிலும் பிற கீழே மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலும் பல சொற்களை தோற்றுவித்தது அப்படிங்கிறது காட்டுறது தான் இந்த அகராதியினுடைய நோக்கங்கிறதுனால அதனுடைய உள்ளடக்கம் என்பதும் இது குறித்து தான் அமைஞ்சிருக்கு. சொற்களுக்கான மூலத்தை விரிவாக விளக்குகிறது. இது சென்னை தமிழ் பேரகராதியினுடைய அங்கே இருக்கிற அதனுடைய உள்ளடக்கத்தை விட சற்று மாறானது. ஏன்னா ஆங்காங்கே தான் அதுக்கான மூலத்தை காட்டுறாங்க. ஆனால் இங்கே எல்லா சொற்களுக்குமான மூலம் மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சென்னை தமிழ் பேரகராதி அங்கங்கே மூலத்தை காட்டுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு 2-3 சான்றுகளை வச்சு அது எப்படி அதற்கான விளக்கத்தை தந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆலம் அப்படிங்கிற சொல் வந்து ஆலமரத்தை குறிக்கிற ஒரு தமிழ் சொல். அது வந்து அகல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து அகல் ஆள் அப்படிங்கிற அமைப்பு முறையில் உருவானதாக தமிழ் பேரகராதி இதற்கான ஒரு சான்று காட்டுது. இது வந்து மூலத்தை காட்டும் ஒரு பதிவு. ஆலம்ங்கிற சொல் அகல்ங்கிற சொல்லிலிருந்து ஆக்கம் பெற்றது அப்படிங்கிறத அது காட்டுது. இதனுடைய வரிவிப்பு முறைங்கிறது மொழியியல் நோக்கில் அகல் ஆள் ஆலம் என்பதாக அமையும். இடையில் இருக்கிற ககரம் நீங்கும்பொழுது அந்த ஒளி இழப்பை ஈடு செய்வதற்கு அதனுடைய தொடக்கத்தில் இருக்கிற ஒளி நீளும். இது ஒரு பொதுவான மொழியியல் மரபு. அதன் அடிப்படையில் அகல் என்பது ஆளாகி அதனோட அம்ங்கிற ஒரு பின்னொட்டு சேரும்பொழுது ஆலம்ங்கிற சொல் நமக்கு கிடைக்கிது. அடுத்து ஜன்னல்ங்கிற சொல்ல எடுத்துப்போம். ஜன்னலுங்கிறது நம்ம முன்ன சொன்னது மாதிரி தமிழில் வழக்கு பெற்றுவிட்ட ஒரு சொல்லுங்கிறதுனால இது தமிழ் பேரகராதியில் ஒரு பதிவு சொல்லாக இடம்பெற்றிருக்கு. ஆனால் இது மூலம் வந்து அவங்க உருதுவனுடைய ஜன்னலையும் போர்த்துகீசியுடைய ஜனலா சொற்களையும் அவங்க காட்டுறாங்க. இது இன்னொரு வகையான ஒரு பதிவு. அடுத்து ஆரம்ங்கிற சொல். ஆரம்ங்கிற சொல்லை அவங்க காட்டும் பொழுது இது சமஸ்கிருதத்தின் ஹாரங்கிற சொல்லிலிருந்து வந்ததாக அவங்க குறிப்பிடுது. இது வந்து ஹாராலேருந்து தான் ஆரம் வந்தது அல்லது ஆரம் தான் ஹாரா ஆச்சு அப்படின்றதுக்கான
அந்த எந்த ஒரு விளக்கமும் இன்றி ஹார என்பது தான் தமிழினுடைய ஆரம் சொல் தோன்றியதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான காரணத்தையோ அல்லது இதற்கான ஒரு வேர்ச்சொல் பின்புலத்தையோ விளக்காமல் இந்த மாதிரி ஒரு பதிவு இதில் இருந்திருக்கு. இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த உரையில் அடுத்து பார்க்க போகிறோம். தமிழில் இந்த ஆரம்ங்கிற சொல் சங்ககாலம் தொடங்கியே நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். நெடுவேல் மார்பின் ஆரம் அகநானூரில், விரலியற்கு ஆரம் பூட்டி பதிற்றுப்பத்தில் இந்த மாதிரி சொற்கள் ஆரம்ங்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீருங்கிற சொல். நீருங்கிற ஒரு சொல்ல அவங்க நீரை அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லோடு ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. இது முந்தின பதிவிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட பதிவு. ஏன்னா முந்தின பதிவில் அவங்க ஹாரை தான் ஆரமாச்சின்னு அந்த அம்புக்குறி வழியாக காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் சிஎஃப்ன்ற போட்டதுனால ஒரு ஒப்பு நோக்காக கருதலாம், ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலான்ற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சிந்தனை பள்ளி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் இந்த தமிழ் சொற்கள் சமஸ்கிருத சொற்களில் இருந்து வந்தவை தமிழ் சொற்கள் கடன் சொற்களாக காட்டப்படுகின்றன அப்படின்றதுக்கு, தமிழிலும் வடமொழியிலும் ஒரு சொல் வடிவிலும் பொருளிலும் பொதுவானதாக அமைந்திருந்தால் தமிழ் வடமொழியிலிருந்து கடன் பெற்றதாக கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு சிந்தனை பள்ளி. நமக்கு ஒரு இடைக்கால உரையாசிரியர்கள் மரபிலிருந்தே இந்த சிந்தனை பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு சான்றாக சேனாவரையருடைய ஒரு உரையும் நமக்கு கிடைக்கிது. ஒரு சொல்லாய வழி, அதாவது ரெண்டு சொற்களுக்குமே ரெண்டு மொழிகளிலுமே ஒரே பொதுச்சொல் இருக்கும்பொழுது ஒரு சொல்லாய வழி தமிழ் சொல் வடபாடைக்கண் செல்லாமையானும். தமிழ் வடமொழி எப்பயுமே தமிழ்லேருந்து கடன் வாங்காது, மாறாக வடமொழி தான் பிற மொழிகளுக்கு சொற்களை கடன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சேனாவரையரோட உரை அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஒரு சொல்லாய வழி தமிழ் சொல் வடபாடைக்கண் செல்லாமையானும் வட சொல் எல்லா தேயத்திற்கும் பொதுவாகலானும் இவை வட சொல்லாய் ஈண்டு வழங்கப்பட்டனவெனல் வேண்டும். இது ஒரு சிந்தனை பள்ளி. சென்னை தமிழ் பேரகராதியை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்பொழுது இந்த சிந்தனை பள்ளியோட சேர்த்து தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். இப்போ இந்த சிக்கலை எப்படி நீக்குவது? இது சமஸ்கிருத சொல்லிலிருந்து தான் தமிழ் கடன் பெற்றதா அல்லது தமிழ் தான் சமஸ்கிருதத்துக்கு சென்றதா என்ற இந்த சிந்தனை பள்ளி இந்த கோட்பாட்டை இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு பர்ரோ சில குறிப்புகளை தர்றார். கலெக்டட் பேப்பர்ஸ் ஆன் டிராவிடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் 1968 அவருடைய அந்த தொகுப்பு வெளியாகுது. அதில் 3 முக்கியமான கட்டுரைகள் அதில் இடம்பெறுகின்றன. சம் டிராவிடியன் வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட், சம் லோன் வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட், ஃபர்தர் டிராவிடியன் வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட். இந்த 3 கட்டுரைகள் மிக முக்கியமானவை. எந்த மொழியிலிருந்து கடன் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்வதற்கு. அதில் அவர் இந்த சம் லோன் வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட் கட்டுரையில் ஒரு 5-6 கொள்கைகளை முன்வைக்கிறார். இந்த கொள்கையின் வழியாக எந்த சொல் மூலச்சொல்னோ அது எந்த மொழி அதை கடன் பெற்றுக்கொண்டதுன்ற நம்ம விளங்கிக் கொள்வதற்கு சில கொள்கைகளை முன்வைக்கிறார். அதில் 2 மட்டும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு பொதுச்சொல் திராவிட மொழிகளின் சொற்கோவையில் மிகவும் அடிப்படை சொல்லாக பேசிக் வெக்காபுலரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. மிகவும் அடிப்படை சொல்லாக இருக்கும் அதே வேளையில் அதற்கு நிகரான சமஸ்கிருத சொல்லுக்கு இந்தோ ஐரோப்பிய மூலம் இல்லாது இருக்குமானால் அந்த சொல் திராவிட மொழிக்கு உரியது. 2 கண்டிஷன்ஸை முன்வைக்கிறார். ஒன்று, அந்த சொல் திராவிட மொழிகளினுடைய அடிப்படை வெக்காபுலரியில் இருக்கணும். இப்போ மீனுக்கு இணையான மற்றொரு சொல்லோ அல்லது பொதுவாக மீனுக்கு இணையாக மற்றொரு தமிழ் சொல்ல நம்மளால் காட்ட முடியாது. நீருக்கு இணைய வெள்ளம் மாதிரியான சில வட்டார வழக்கு சொற்கள் இருந்தாலும் நீருக்கு இணையான மற்றொரு சொல்ல நம்மளால் காட்ட முடியாது. எனவே இந்த 2 சொற்களும் தமிழ் மொழி அல்லது திராவிட மொழிகளினுடைய அடிப்படை சொற்தொகுதியில் இருக்க வேண்டிய சொற்கள். அதேவேளை இந்த 2 சொற்களுக்கும் இந்தோ ஐரோப்பிய மூலம் இல்லாது இருக்கும். அப்படி இருக்குமானால் இந்த சொற்கள் திராவிட மொழி சொற்கள், சமஸ்கிருதம் திராவிடத்தில் இருந்து இந்த சொற்களை கடன் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நிறுவனத்துக்கான இது முதல் கொள்கையாக அவர் முன்வைக்கிறார். 2வது, திராவிட மொழிகளின் வேர்ச்சொல்லில் இருந்து ஒரு சொல் உறுதிப்பாட்டுடன் வருவிக்கப்படுவதாக அமைந்தால் அதற்கு இனமான சமஸ்கிருத சொல் கடன் சொல்லாக இருக்கும். தமிழில் ஒரு சொல்லுக்கான மூலத்தை வேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் டிரைவ் பண்ண முடிஞ்சதுன்னா, வருவிக்க முடிஞ்சதுன்னா அந்த சொல் தமிழ் சொல் தான் மூலம் என்றும் அல்லது திராவிட சொல் தான் மூலம் என்றும் அதிலிருந்து சமஸ்கிருதம் கடன் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறது நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவர் சான்றாக சாத்துதல்னால் பூசுதல்ன்ற பொருளில் இருக்கக்கூடிய சாத்துதல்ன்ற சொல்லிலேருந்து சாந்து சாந்தம் மாதிரியான சொற்கள் பிறந்திருக்கு. ஏன்னா பூசி கொள்ளுதல்ன்ற பொருளில் சாந்து சாந்தம்ன்ற சொற்கள் பிறந்ததாக அவர் காட்டுறார். எனவே சாந்து சாந்தம் போன்ற சொற்கள் சாத்துதல்ன்ற வினையிலிருந்து வருவதனால இது திராவிட மொழி சொல், அடிப்படையான திராவிட மொழி சொல்லும். சந்தனங்கிற பின்னாடி வந்த சமஸ்கிருத சொல் இதிலிருந்து தமிழிலிருந்து கடன் சொல்லாக சென்று சேர்ந்தது அப்படிங்கிறதையும் அவர் சான்றாக காட்டுறார். இப்போ மறுபடியும் நம்ம பார்த்த ஆரம்ங்கிற சொல்லுக்கு இங்கே வருவோம். ஆரம்ங்கிற சொல் ஹார என்பதிலிருந்து வந்ததாக இருந்தது அப்படின்னா
இப்போ ஹாரன்ற சொல்லுக்கு அந்த சமஸ்கிருத வேர்ச்சொல் அகராதிகள் என்ன விளக்கம் தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சமஸ்கிருத அகராதிகளில் மானியர் வில்லியம்ஸ் அகராதி முக்கியமாக இந்த வேர்ச்சொல் குறிப்புகளை தருவதில் ஒரு முக்கியமான ஒரு அகராதி. அது ஹாரங்கிற சொல்லுக்கு மாலையை குறிக்கக்கூடிய அந்த ஹாரங்கிற சொல் அணிதல்ன்ற பொருள் தரக்கூடிய ஹிருங்கிற வேரிலிருந்து வந்ததாக அது காட்டியிருக்கிறது. ஸோ ஹாரன்ற சொல்லினுடைய வேர்பொருள் அணிந்து கொள்வது, ஆரங்கிறது மாலை, எனவே அணிந்து கொள்வது என்ற அடிப்படையில் மாலையை குறிக்கின்ற ஹார சொல் பிறந்ததாக சமஸ்கிருத மானியர் காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த ஹிருங்கிற வேர் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு எதுவுமே இல்லை. ஆர ஹிருலேருந்து வந்தது, ஆனால் ஹிரு எங்கேருந்து வந்ததுன்றதுக்கான குறிப்பு அவர்கள் எதுவும் காட்டவில்லை. மாறாக ஆரங்கிற தமிழ் சொல்லை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வேர் விளக்கம் என்பது தமிழில் யா அப்படிங்கிற ஒரு அடிப்படை சொல் இருக்குது, ஒரு வேர் சொல் இருக்குது. யா என்ற கட்டுதல்ங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு வேர்ச்சொல், அதில் ஒரு வினைச்சொல். அதுலேருந்து யாத்தல்ங்கிற வினை வடிவம் நமக்கு கிடைக்கிது. கன்று யாத்த சிறுதாள் பந்தங்கிறது பெருமானாற்றுப்படையின் ஒரு தொடர். இதில் யாத்தங்கிற சொல் கன்றினை கட்டுதல் என்ற பொருளில், கட்டுதல் பொருளில் இந்த யாத்த என்ற சொல் பயன்பட்டுருக்கு. இந்த யாங்கிறது யா யார் ஆர் என்றாகிறது. யார் ஆர் என்பது ஆகும்பொழுது இந்த எகரம் நீங்கங்கிறது தமிழில் ஒரு அடிப்படையான ஒரு மொழியியல் மாற்றம். யாமை ஆமைங்கிற ஆகிறது மாதிரியும் யாண்டு ஆண்டுன்னு ஆகிறது மாதிரியும் இந்த யாராகி யாரினுடைய எகரம் நீங்கி ஆறுங்கிற சொல் நமக்கு கிடைக்கிது. ஆறுங்கிற சொல்லும் யா மாதிரியே அதே கட்டுதல் பொருள் தரக்கூடிய மற்றொரு சொல்லாக வருது. யாவுக்கு இருக்கிற அதே பொருள் தான் இந்த ஆருக்கும் வருது. மணினா ஆர்த்த மான்வினை தேரன்ற அந்த தொடரில் இந்த ஆர்த்தல்ங்கிற சொல் அதே கட்டுதல் பொருள் தரக்கூடிய மணிகளின் நாவுகளை சேர்த்து கட்டிய சிறந்த வேலைப்பாடுள்ள தேரை உடையவன்ற பொருளில் கட்டுதல் பொருள் அதே தருது. எப்படி இதனுடைய மூல வடிவம் யாங்கிறது அதே கட்டுதல் பொருள் தருதோ, அதனுடைய இங்கே தோன்றிய ஆறுங்கிற வடிவமும் அதே கட்டுதல் பொருளில் தான் வழங்குது. இந்த ஆறில் இருந்து தான் நம்ம ஆரம்ங்கிற அணிந்து கொள்ளக்கூடிய கட்டுதல் கட்டக்கூடிய ஆரம்ங்கிற சொல்லை நம்ம வருவிக்கிறோம். யா யார் ஆர் ஆரம், இதுவும் ஆரம்ங்கிற சொல் அது தன்னுடைய வேர் பொருளை இழக்காமல் அதே மற்றொரு பிரிதொரு பொருளை தரும்பொழுது அந்த தொடர்ச்சி இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி ஹாரங்கிற சொல் ஹிருங்கிற வேரில் வந்ததுனும், ஆனால் அந்த ஹிருன்ற வேர் எங்கேருந்து வந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியாத போது தமிழ் இந்த இடத்துல யாங்கிற கட்டுதல் பொருள் தரக்கூடிய வேரிலிருந்து யாராகி அது ஆறாகி ஆறுங்கிறதும் ஒரு வினையாக நின்று அந்த ஆறிலிருந்து ஆரம்ங்கிற ஒரு சொல் வரதை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஆரங்கிற சொல் முன்ன பார்த்தது மாதிரி இந்த மாதிரியான சான்றுகள் கிடைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆரங்கிறது கட்டப்பட்ட மாலைனா தமிழில் இதே மாதிரியான மரபில் இந்த கட்டுதல் பொருளில் மாலையை குறிக்கிற சொற்கள் பிறந்திருக்கிறதான்றது நம்ம உப்பு நோக்கி பார்க்கணும். அப்படின்னும்போது கோத்தல்ன்ற ஒரு தமிழ் வினை நம்மக்கிட்ட இருக்குது. கோத்தல்லேருந்து தான் கோவைங்கிற சொல் நமக்கு கிடைக்கிது, சேர்த்து கட்டிய மாலைங்கிற பொருளில். அதே மாதிரி பிணைங்கிறது பிணைத்தல்ங்கிற பொருளில், சேர்த்தல்ன்ற பொருளில் பிணைத்தல்ன்ற ஒரு சொல் நமக்கு தமிழ் வினை சொல் ஒன்று இருக்குது. இதே பிணைங்கிற தமிழ் வினையிலிருந்து தான் பிணையல்ன்ற சேர்த்து கட்டிய மாலையை குறிக்கிற சொல்லும் நமக்கு கிடைக்குது. எப்படி யாங்கிற கட்டுதல் பொருளிலிருந்து ஆரங்கிற சொல் வருதோ, கோன்ற கட்டுதல் பொருள் தரக்கூடிய வினையிலிருந்து கோவை வருது, பிணைன்று கட்டுதல் சேர்த்தல் பொருள் தரக்கூடிய வினையிலிருந்து பிணையல்ன்ற மற்றொரு மாலை குறிக்கிற சொல் வருது. இப்படி தமிழில் இந்த ஹாரா சொல்லுக்கு நம்மளால் ஒரு அடிப்படை வேர் வரலாறு காட்டும் பொழுது இந்த ஆரங்கிற சொல் தமிழிலிருந்து தான் சமஸ்கிருதத்துக்கு கடனாக சென்று சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளால் இந்த அகராதியின் வழி புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இதன் மொத்தமான இந்த உரையினுடைய முடிவாக பார்க்கணுன்னா, சென்னை பல்கலைக்கழக தமிழகராதி தமிழின் பல சொற்களை சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்ட கடன் சொற்களாக காட்டியுள்ளது. அது கடன் சொல்தான் என்பதை நிறுவுவதற்கான எந்த குறிப்புகளையும் அதில் தரவில்லை. அவ்வாறு காட்டப்பட்ட பல சொற்களுக்கு தமிழிலிருந்து பொருத்தமான வேர்களை காட்டி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் அகராதி அச்சொற்களுக்கான தமிழ் மூலத்தை நிறுவுகிறது. நன்றி.